ஸோ ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விளாகில் வரேன். ஃபுல் கண்டென்ட் வெளியே சொல்கிறேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். அடுத்த வருஷம் தான் வீட்டுக்குள்ளே போவேன். இது பழைய ஜோக் தான், சும்மா சொல்லாமேன்னு சொன்னேன். 2 ஹவர் தான் இருக்குது நியூ இயர். இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நியூ இயருக்கு கோலம் போட்டுன்னு இருக்காங்க. என்னடா இப்போவே போடுவாங்களா முன்னாடின்னு கேட்டால், ஆமாம் முன்னாடியே போட்டு தூங்கிடுவாங்க. ஏன்னா எவ்வளோ பனி இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இத்தனைக்கும் சென்னை. சரி ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் நான் தான் கொடுத்தேன். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சரி நாங்கள் மோட்டோ விளாகில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். ரொம்ப இருட்டாக இருக்குல்ல, இருங்க நான் மெயின் ரோட் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சேஃபாக இருங்க, சேஃபாக வெளியெல்லாம் போயிட்டு வாங்க. அப்புறம் ஹாப்பியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்குது நைட்டில். அதுவும் காய்ஸ் மோட்டோ விளாக் பண்ணால் தான் ஒரு ஃபீலே வருது வண்டி ஓட்டுறது. அதுவும் மோட்டோ விளாக் பண்ணால் அது ஒரு தனி ஃபீலு. கைஸ் அப்புறமா கைஸ் இன்னொன்று சொல்ல வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்தேன், சரியான கண்டென்ட் அது. ஆனால் என்ன தெரியுமா ஆச்சு, மைக் ஒர்க் ஆகல. அந்த கண்டென்ட் நேம் சொன்னாலே எனக்கு மனசு கஷ்டமாயிடும். அவ்வளோ ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டு. சரி இருந்தாலும் சொல்கிறேன், இவ்வளோ சொல்லிட்டேன். அது என்னன்னா வந்து மோட்டோ விளாக் தான். பட் நான் வந்து புது கார்லாம் போயிட்டு பார்த்துட்டு எந்த கார் வாங்கலான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரேட்லாம் விசாரிச்சுட்டு பார்த்தா எல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ப்ரைஸ்க்கு பேஸ் மாடல் தான் அதுவும் வருது. இருங்க பெட்ரோல் போட்டு உங்களுக்கு கதை சொல்கிறேன். ஏன் அப்படி பார்க்குறாங்க? கோப்ரோ தான் மைக்கு தெரியாது. ஜிபே தான் பண்ணோம். இருங்க ஜிபே பண்ணிட்டு வரேன். பர்பிள் கலர் பவுச் பார்த்தீங்களா இது நான் தான். எப்படி இருக்குது? சவுண்டாக பேசினா வெளியே கேட்கும் கைஸ். நியூ இயர்க்காக சீரியல் லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்களா கைஸ்? நான் வைசரை கைட்டிட்டு ஓட்டினேன்னா உங்களுக்கு விண்டு நாய்ஸ் அதிகமாக கேட்கும். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து பனி. நான் வண்டியை கழுவலை, இங்கே டிஸ்பிளே மட்டும் நான் தொடச்சேன். சரி இங்கே பெட்ரோல் போட்டுன்னு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 250க்கு போடுங்க. காய்ஸ் பெட்ரோல் போட்டாச்சு. ஏன் எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க? மோட்டோ விளாக் பண்ணால் எவனுமே கண்டுக்க மாட்டான். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன எல்லாம் பார்க்குறாங்க கைஸ். அப்புறமா நான் எப்பயும் வெளியே தான், இன்றைக்கி காலேஜ் லீவ் போட்டேன். நான் வெளியே தான் சுற்றி நின்றேன். அதில் என்னென்ன அல்டிமேட்னா, காலேஜ் லீவ் போட்டேன். பட் நான் காலேஜ் விட்டுற டைம் கான்செப்ட் தான் வரேன். அப்போ வந்து பார்த்தா எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. நியூ இயர்க்காக அப்படி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த மாதிரி போலீஸ் எல்லாம் ஸ்டேஷன்லேயும் அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. சரி காய்ஸ், அதாவது என்னென்னா புது காரெல்லாம் அதிகமாக வருது. நான் பார்க்குற பட்ஜெட்டில் கம்ஃபர்டபுளும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ நாங்கள் எதுக்கு வந்து கடைசியாக வந்துருக்கோம், சரி செகண்ட் ஹேண்ட் கார் பார்க்கலாம். செகண்ட் ஹேண்ட்லேயே ஓரளவுக்கு நல்ல எல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறதுலாம் இருந்தால் அதே எடுத்துலாம் நல்ல பட்ஜெட்டில் பேசி அவங்க கிட்ட அப்படின்னா பேசி ஒரு பட்ஜெட்டில் முடிச்சு எடுத்துலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு காரும் மாட்டிச்சு. பட் அவங்க வேறு யாரும் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நல்ல கண்டென்ட்டு தான். கார்லாம் பார்க்குறது பேசுகிறது அதெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் மைக் ஒர்க் ஆகலை, செம்ம கடுப்பாயிடுச்சு. சரி அதை விடுங்க காய்ஸ். இப்போ வந்து நான் இந்த ஹெல்மெட் வைசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓட்டுறேன். ட்ரிப்பு கிளம்புறாங்க கிறிஸ்டாவில். செம்ம ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி காரில் போகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அதுவும் சரி காய்ஸ், நான் இப்போ வந்து வைசரை திறந்துட்டு ஓட்டுறேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு வாய்ஸ் கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வாவ் சூப்பராக இருக்குது கைஸ் சர்ச்சு. ஃபஸ்ட்டு இந்த வீடியோனாச்சும் மைக் ஒர்க் ஆகுதான்னு தெரில. இருந்தாலும் நான் வைசர் ஓப்பன் பண்ணிட்டு பேசுகிறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அது பாருங்கள் போலீஸ் எங்கேயும். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த அண்ணா நகரில் வந்து ரேஸ் நடக்குது பைக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் பேசிக்கின்னு எல்லா பைக்கர்ஸும் ஏதோ 22 பைக்கோ ஏதோ சொல்லிட்டு பிடிச்சாங்க. அங்கே பாருங்களா அவுட்டர் ரிங் ரோடு. வாவ் ஐயோ செம்மையாகுது. அது எனக்கு மட்டும் தானா இல்லை பைக்கர்ஸ் எல்லாருக்குமா தெரியல. சரி வாங்க பறக்கலாம். அந்த மாதிரி ஃபீல் எனக்கு மட்டும் தானா இல்லை பைக்கர்ஸ் எல்லாருக்குமே அப்படி தான் இருக்குமா என்னன்னு தெரில. இந்த மாதிரி நைட் டைமில் ட்ரைவ் பண்ணுறது. சரி ஓகே கைஸ், நான் பேசுறது எந்த அளவுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு தெரில. பட் இருந்தாலும் வண்டியோட சவுண்டும் கேளுங்க. பறக்கலாம் வாங்க. ஆப்போசிட்டில் வரீங்களே, ஐயோ பனி பாருங்களேன் எப்படி இருக்குது. ஐடி கம்பெனி இதாங்க இந்த ஐடி கம்பெனி. இந்த பிரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நான் vlog பண்ணல, பட் நிறைய டைம் இன்சே போயிருக்கிறேன்.
ஓகே, ஹெல்மெட் வைசரை க்ளோஸ் பண்ணிட்டா நல்லாவே கேட்கும். இங்கே ஒரு போலீஸ் பூத் இருக்கும். கரெக்டாக பட்டாரம் ஐடி கம்பெனி இறங்கின உடனே இங்கேயும் போட்டு வச்சுருப்பாங்க. சொன்னால நான் வேறு ஒரு கண்டென்ட் யோசிச்சு வச்சுருந்தேன். சரி, போலீஸ்காரங்க எல்லாருக்கும் போயிட்டு வாட்டர் பாட்டில் இல்லை கேக்கு, சரி நியூ இயர் எதுவுமா ஒரு கண்டென்ட் போலீஸ்காரங்களுக்குலாம் போயிட்டு இந்த இன்ஸ்டா ரீல்ஸில் காட்டுற மாதிரி சாக்லேட் தரலாம், டைரி மில்க், அதை வீடியோவாக கண்டென்ட்டாக போடலான்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சுற்றின்னு இருக்காங்க பாருங்கள். டைம் இப்போ ஒரு 11 இருக்கும். அதுவும் இந்த இந்து காலேஜ் பட்டாராம் இந்த ரோடு இல்லை, தரமாக இருக்கும் அந்த இடம். இருங்க, ஸோ கைஸ், அக்கா வீட்டுக்கு போயிட்டு கீபோர்ட் மவுஸு எடுத்துக்கினாச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தாத்தா இருக்கார். நான் சரி அப்படியே கருப்பட்டி காஃபி குடிச்சிட்டு வரலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ போயிட்டுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்களா பனி பாருங்கள். 6th கியரில் 40 போகிறேன். தாத்தாவை கூட்டின்னு போகிறோம்ல கூட, அந்த மாதிரி தான். வீட்டில் யார் கூட்டின்னு போனாலும் அப்படி தான் ஸ்லோவாக போவேன். நைட்டில் சூப்பராக இருக்கும். இந்த இந்து காலேஜ் இடத்துலலாம் வண்டி ஓட்டேன். இந்த பட்டாபுரம் டு இந்து காலேஜ் இந்த இடத்துல இந்த இடம் பாருங்கள். அப்படியே இதை எடுத்துகிட்டு அந்த பழைய சாங்லாம் போட்டு அப்படியே ட்ராவல் பண்ணால் அருமையாக இருக்கும் கைஸ். நெக்ஸ்ட்டு நான் ஒரு புல்லட்டும் வாங்கலான்னு இருக்கேன் கைஸ். பயங்கரமாக இருக்கும் புல்லட்டு. அது ஒரு தனி இது. அது என்னன்னே தெரில. எங்கள் காலேஜ் வந்துருக்கு பாருங்கள். இங்கே அந்த இடம் பார்த்தாலே ஏதோ ஒரு ஃபீல் பயங்கரமாக இருக்கும். 96 மாதிரி. காவல்துறை உங்கள் நண்பர். இங்கே வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையானது அப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பார்த்துட்டு அவர் ப்ரோ வீடியோ எடுத்துக்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை ப்ரோ, நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டாங்க. ஓகே தாத்தா போயிட்டு வரேன். ஸோ காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு கருப்பட்டி காஃபியில் காஃபி குடிச்சிட்டு தாத்தா கூட வந்திருந்தார். ஸோ 2 பேரும் போயிட்டு கருப்பட்டி காஃபியில் காஃபி குடித்தோம். அப்புறம் ஒரு 2 வீட்டில் விட்டு நான் திரும்பி சரி போகலான்னு பார்த்தா சரி ஓப்பன்வே இல்லை. இங்கே இருக்குது, பட் நம்ம இங்கே திரும்ப வேணாம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த இடம். அதனால் ஒரு ரைடு ஒன்று வலிச்சிட்டு அப்புறமா திரும்பி வருவோம் ஒரு இடம். இருங்க, வைசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். போலீஸ் கிலீஸ் பிடிச்சிடக்கூடாது கடவுளே. தினம் தினம் உயிர் இந்து காலேஜ் ஸ்டேஷன் திரும்பி இங்கே தான் வந்திருக்கேன். சரி சும்மா தான் இருக்கும், வீட்டுக்கு சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம். கைஸ், இதான் கைஸ் என்னோட கல்லூரி. ரொம்ப தூரம் போயிட்டியா? தினம் தினம் உயிர் தெழும் மனம் அன்றாடம் ஆயுமே உயிர் வரை எனக்கு அழுக்கு அழுக்கையா வருது. கல்லூரி நைட்டில் பாருங்க எப்படி இருக்கு. இங்கே ஒரு ஷவர்மா இருக்கும். இந்து காலேஜுக்கு எதிர்க்கவே ஒரு ஷவர்மா கடை ஒன்று இருக்கும். நைட்டில் வாங்கி சாப்பிட்டேன். டேஸ்ட் அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு இருக்காது. லைக் கம்பேரிங் டு இங்கே சென்னையில் ஷவர்மா ப்ரைஸ் விற்கிது இல்லை, அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தாக இருக்காது. பட் 100 ரூபாய்க்கு 2 தராங்க, பின்ன ஒர்த்து தானே அப்படி இருந்தா. அதனால தான் வாங்கினேன். நல்லா தான் இருந்தது, சாப்பிட்டு பார்த்தேன். 100 ரூபாய்க்கு நல்லாவே ஒர்த்து. இந்த கடை தான் கருப்பட்டி கடை. இந்த ரோட்லலாம் 100ல் போனதே இல்லை நார்மல் டைமில். நைட்டில் இன்னைக்கு காலியாக இருக்குல்ல, அதனால தான் போகிறேன். சூப்பராக இருக்குங்க நைட்டில் வண்டி ஓட்டுறது, சூப்பராக இருக்குங்க. வண்டி வாங்கினா நைட்டில் தான் ஓட்ட முடியுமே. ஃபஸ்ட்டு சென்னையில் இருக்கவங்க முக்கியமாக வண்டி வாங்கினா நைட்டில் தான் ஓட்ட முடியுமே. இந்த இடத்துல நான் காலேஜ் போய்ட்டு வரும்போது 10-15 தான் நகர முடியும், அந்தளவுக்கு டிராஃபிக் இருக்குங்க. அப்போ இப்போ பாருங்களேன் எவ்வளோ ஜாலியாக இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக ஓட்டணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம்
மேலே பாருங்கள், அந்த லைட்டுங்க, பனி, அந்த இடம் பார்க்கவே சும்மா எப்படி சூப்பராக இருக்குது. அப்போ வந்து நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பேர் எதுவும் சொல்லுவாங்களே, அந்த போலீஸ் சார் பார்க்குறாரு, என்ன கோபுரம் மாட்டின்னு இருக்கான், வீடியோ வர எடுத்துன்னு போகிறான் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் இது பேர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கைஸ், ஹுட்டியோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஹுட்டி தான் நினைக்கிறேன். அது போட்டுட்டு இருக்கேன் நான் இப்போது, ஆனாலும் குளிருது. அந்த இடம் பாருங்களேன் எப்படி இருக்குது, பனி. வாவ், செம்மையாக இருக்குல்ல. இது சென்னையா இல்லை ஊட்டியா அப்படி இருக்குது, குளிருது, பயங்கரமாக குளிருதுடா. ஐயோ, வா சூப்பராக இருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலாம், அப்படி ஸ்லோவாக போகலாம், கொஞ்சம் ஸ்பீடாக போய் பார்க்கலாமா? ஆனால் காய்ஸ் இனி நியூ இயர்ன்றதால கொஞ்சம் தூரம் போலீஸ் இருக்காங்க. அப்புறம் எப்படா நாங்கள் என்ஜாய் பண்ணுறது? டிவி ஆன். இப்போ நான் ரொம்ப வலிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து நாங்கள் போகிறது கூட அங்கேயே பார்த்துருவாங்க போலீஸ்காரங்க. அதனால தான் நான் ரொம்ப வலிக்கல. கொஞ்சம் தூரம் நிற்கிறாங்க போலீஸ்காரங்க. ஸோ அப்படியே பிடிச்சிருவாங்க என்ன. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் 12 ஆக போகுது. நான் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணுவேன். அப்படியே தூங்க மாட்டேன், தூக்கம் வராது எனக்கு சீக்கிரமாலாம். சீக்கிரம் இல்லை, அது நார்மலாகவே பழகிடுச்சு எனக்கு. தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு 12 ஆகும் இல்லை 1 ஆகும். ஆனால் எடிட் பண்ணுவோம் உட்காந்து, சும்மா தானே இருக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் காலைல 4 மணிக்கெலாம் எழுந்து கோயிலுக்கு போனோம். சென்னையிலேருந்து ஆந்திராவுக்கு போகிறேன், வண்டியில் தான் போகிறேன், பைக்கில். அப்புறமா எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுற அளவுக்கு எடிட்டிங் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் தெரியும். ஆனால் நம்ம நார்மல் மோட்டோ விளாக் எதுக்கு அந்தளவுக்கு எடிட்டிங் அந்தளவுக்கு எதுக்கு எஃபர்ட் போடுறதுன்னு சொல்லிட்டு நார்மல் கட்டிங் ஜாயினிங் தான் போடுவேன். மோஸ்ட்டாக ஒரு சில மீம் தான் போடுவேன். ஸோ ஆனால் எனக்கு எடிட்டிங் தெரியும், ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுற அளவுக்கு தெரியும் எனக்கு, பட் நான் அந்தளவுக்கு எதுவும் பண்ணல. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து நான் பர்சனலாக வந்து இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுறீங்க, ப்ரோ நீங்கள் எடிட்டிங்க்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்க, கிராக் வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களா? கைஸ் நான் கிராக் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணல கைஸ். நான் எடிட்டிங் சாஃப்ட்வேர் நம்ம விண்டோஸ் மேக்குக்கு ரெண்டுத்துக்குமே ஃப்ரீயான ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதான் யூஸ் பண்ணுறேன். அதோட நேமு அண்ட் அதோட டுட்டோரியல் எல்லாமே ஃபுல்லாக ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஆனால் அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அதை வச்சு தான் அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் வருது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வருது, அதை பார்த்து தான் நான் வீடியோ ஃபஸ்ட்டு மேக் பண்ண முடியும். ஸோ வேணும்னா சொல்லுங்கள் கைஸ், போடுறேன். அதனால் இதுக்கப்புறம் 2 வீடியோ போடலான்னு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு பைக் ரிவ்யூ மைலேஜ் டெஸ்ட்டு தான் வேணுமா அப்படின்னு நான் vlog பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் 2 வீடியோன்னா ஃபுல்லாக பைக்கு ரிவ்யூ மைலேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காது, ஃபுல்லாக vlog தான். இன்றைக்கி எப்படி vlog அந்த மாதிரி vlog தான் கைஸ் வரும். என்ன எல்லாம் நடந்துகிட்டே இருக்காங்க. சர்ச்சுக்கு போயிட்டு வரவங்களா? திண்ணனூர் வந்தோம்னா பட்டாசு வாசனை வருது. நம்ம ஊரா இது? நிசான் மேக்னெட்டா? நிசான் மேக்னெட்டே தான் இது. வாவ். சரி, ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆகாஷ். பை 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 பை.